நம்ம இன்னைக்கு மசாலா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வண்டிக்கடை மசாலா பூரி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் அவங்க செய்கிற சுவை போல் நம்ம வீட்டில் செய்யும்போது வராதுன்னு சில டைம் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம்ல. ஆனால் வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்படியே பண்ணுங்கள், நீங்களும் வீட்டில் அதே போல் சுவையில் பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு காஞ்ச பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. அதை ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சுருங்க. நான் 8லேருந்து 10 மணி நேரம் அதை அப்படியே ஊற வச்சுருக்கேன். நான் எடுத்திருக்க பட்டாணியோட அளவு ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். இந்த அளவு நீங்கள் சேர்த்து பண்ணாலே போதும். 10 பிளேட் மசாலா பூரி நம்ம பண்ணிடலாம். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த போல் பட்டாணிகளை குக்கரில் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டாணி முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 3 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கணும். இப்போ குக்கர் மூடி வச்சு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 2 பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மிளகு அதிகம் சேர்த்துடக்கூடாது. இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து பொரிய வச்சுக்கோங்க. கூடவே ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியவும் 1-2 கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இது எல்லாத்தையும் வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் 1-2 கட் பண்ணால் போதும், பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அதே மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இது கூட 4-5 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கோங்க. உங்களுடைய காரத்திற்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயோட எண்ணிக்கையை அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆறட்டும். இன்னொரு பக்கம் நம்ம வேக வச்சுருந்த பட்டாணியும் நல்லா விசில் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு பட்டாணிகள் மட்டும் எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இது நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மட்டும் தனியாக இருக்கட்டும். இப்போ மீதம் இருக்க இந்த பட்டாணி, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் கை வச்சு மசிக்கலாம், அப்படி இல்லைன்னா இது போல் பொட்டேட்டோ மேஷர் இருந்ததுன்னா அது வச்சு கூட மசிச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக நசிச்சிட வேண்டாம். கொஞ்சம் அங்கங்கே பட்டாணி இருந்தால் ஓகே. ஏன்னா அப்போ நம்ம சாப்பிடும்போது பட்டாணி வாயில் கடிப்படும், அப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ 1-2 இது போல் மசிச்சுக்கோங்க. இப்போ இதை மசிச்சாச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த எல்லா பொருட்களும் நல்லா ஆறி இருக்கும். அதையும் நம்ம இப்போ அரைச்சிட்டு ஒரு உரமாக வச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சு அளந்து தான் சேர்க்கணும். இது கூடவே புதினாவும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொத்தமல்லி எந்த அளவு எடுத்தீங்களோ அதில் பாதி தான் புதினா எடுக்கணும். தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல பட்டாணி, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ இந்த கிரேவியை தாளித்து விட்டுறலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்க போகிறேன். நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகணும். ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 40 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்ச விழுதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர்றது வரைக்கும் இது நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த பொருட்களை நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் கூட இந்த எண்ணெயில் நல்லா வதக்கணுன்னா தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும்.
அதே மாதிரி இந்த பொருட்கள் எல்லாத்தையும் பச்சையாக அரைச்சி யூஸ் பண்ணாலும் டேஸ்ட் வந்து அதே போல், அதாவது கடைகளில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. நம்ம நல்லா வதக்கி அரைச்சிட்டு அதுக்கப்புறமாவும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வதக்கணும். இப்போ பாருங்கள், இதோட கலர் வந்து முழுமையாக சேஞ்ச் ஆகிருக்குல்ல. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு, பட்டாணி இது ரெண்டையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியமான கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். இதுக்கு நான் ஒரு 300 ml அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இடையிடையில் கலந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம பட்டாணியெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதை இடையிடையில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட டெக்ஸ்சர் கன்சிஸ்டன்சியில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் புளி கரைசலுக்கு பதிலாக எலுமிச்சை சாறு, அப்படி இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் பிளாக் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது 3த்தையும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், இது வந்து சூப்பராக தயாராகிருச்சு. அடுத்து நம்ம பூரி பொரிச்சு எடுத்து தனியாக வச்சிடணும். ஏற்கனவே வீட்லேயே எப்படி பூரி ரெடி பண்ணுறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா பானிபூரி விற்கிற கடைகள்லையே பூரி தனியாக கிடைக்கும், அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரெடிமேட் பூரிஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு 10 பிளேட் பூரிக்கு தகுந்த மாதிரி பூரிகள் வந்து பொரிச்சு எடுத்திருக்கேன். ஒரு பிளேட்டுக்கு ஒரு 7-8 பூரி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் அதிகமாகவோ குறைவாகவோ பூரிகள் வந்து பிளேட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பூரிகளும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, அதில் பூரிகள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பூரிகள்லாம் 1-2 உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பட்டாணி கிரேவியை வந்து சேர்த்துருங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் 1 கைப்பிடி அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பிளெயின் மிக்சர் வந்து சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கட் பண்ணின கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலையே ஆரோக்கியமாக ஹைஜீனிக்காக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான வண்டிக்கடை மசாலா பூரி சூப்பராக தயார் பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூரி ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.